அப்போவே அலாரம் வந்து 5 மணிக்கு வச்சாலுமே 5:30க்கு இல்லை 5:45க்கு அப்புறம் திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு 6 மணிக்கெலாம் எழுந்திரிக்கேங்க. இப்போ ஸ்னோ வேறு இங்கே பயங்கரமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. டெம்பரேச்சர் மைனஸில் போயிட்டுருக்கனால நம்ம எவ்வளோ தான் போர்வை போத்தி சாக்ஸ்லாம் போட்டு படுத்தாலுமே காலையில் எந்திரிக்கவே மனசே வரமாட்டுக்குங்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6:05க்கு எழுந்திரிச்சேங்க. கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோன்னா எல்லா ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். நாம் என்றைக்கு லேட்டாக எழுந்திரிக்கிறோமோ எல்லா ஒர்க்கும் லேட்டாகவே போகுங்கிற மாதிரி இன்றைக்கி பயங்கரமாக ஸ்னோ வேறு காலையில் வெளில ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 8:45க்குள்ளே ஸ்கூலுக்கு ஓடணுங்கிற மாதிரி மைண்டில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாகவே சமைச்சேங்க. கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு முட்டை குழம்பு பண்ணியிருந்தேங்க. சப்பாத்தி வந்து புதினா சப்பாத்தி பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு ரைஸ் நைட் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் பசங்களுக்குமே கொடுத்து விட்டுருந்தேங்க. அதனால முட்டை கிரேவி இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாகவே பண்ணியிருந்தேன். கோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேங்க. அதில் இன்றைக்கி கொஞ்சம் மிக்ஸ்டு ஃப்ரோசன் வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணியிருந்தேன். கார்னு, கேரட், அப்புறமா க்ரீன் பீஸ் ஆட் பண்ணி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி நானும் ஹஸ்பண்டும் காலையில் பழைய சாதம் தாங்க சாப்பிட்டோம்.